Hello my dear amazing learners, welcome back to Freehead. I am Nisha, University Gold Medalist, your biology tutor. So இந்த வீடியோவில் நம்ம மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் பார்த்த மாதிரியே மெகாஸ்போரோஜெனசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மெகாஸ்போரோஜெனசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் ஒரு ஹிண்ட் என்ன இந்த வீடியோவில் பார்க்குறோம், என்னென்ன கான்செப்ட்ஸ் கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, எஸ் மெகா ஸ்போரோஜெனசிஸ். ஸோ மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் நடத்தும் போதுமே வேர்டை ஸ்ப்ளிட் பண்ணும். மைக்ரோனா என்ன சொன்னேன், ஸ்மால். அப்போ மெகானா என்னது, லார்ஜ். ஸோ லார்ஜ் சைஸ்டு ஸ்போரை என்ன பண்ண போகிறோம், ஃபார்மேஷன் பண்ண போகிறோம், உருவாக்க போகிறோம். அதை தான் என்னன்னு சொல்கிறோம், மெகாஸ்போரோஜெனசிஸ், ஃபார்மேஷன் ஆஃப் லார்ஜ் சைஸ்டு ஸ்போர். ஸோ பெரிய ஸ்போர்ஸை வந்து மெகாஸ்போரோஜெனசிஸ் மூலமாக ஃபார்ம் பண்ணலாம். எங்கே ஃபார்ம் பண்ண போகிறோம், எப்படி ஃபார்ம் பண்ண போகிறோம், அதான் கொஸ்டின். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், வி ஹவ் ஓவரி. நான் வரைയത് வந்து சும்மா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் டயக்ராம் மாதிரி வரைகிறேன். ஓகே, பட் ரியாலிட்டியில் இன்னும் நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கும் உள்ள. பட் இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வரைகிறோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவரிக்குள்ளே ஓவியூல், அது மாதிரி இது ஒரு ஓவியூல்னு இல்லை, நிறைய ஓவியூல்ஸ் இருக்கலாம். ஓகே, பட் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு ஓவியூல் எடுத்துக்கிறோம். ஓவியலுக்குள்ளே யாரை பற்றி படிக்க போகிறோம், லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, எம்ப்ரியோ சாக். ஓகே, ஓவரி, ஓவியூல், எம்ப்ரியோ சாக். இப்போது இந்த பாயிண்ட் என்னன்னு சொன்னேன், ஹைலம், இது ஃபியூனிக்கல். இங்கெல்லாம் யார் இருப்பா, நியூசெல்லஸ், த ப்ரொடெக்டிவ் டிஷ்யூ. உள்ள எம்ப்ரியோ சாக்கு பார்க்கும் பொழுது நமக்கு 2 லேயர் இருக்குமா, இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்கும்னு சொன்னேன், மைக்ரோபைலார். இந்த மைக்ரோபைலார் எண்டில் இப்படின்னா ஜூம் அவுட் பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ எம்ப்ரியோ சாக் வரைகிறேன்னா, இந்த எம்ப்ரியோ சாக்கு பேரே ஃபீமேல் கேமிட்டோஃபைட். மேல் கேமிட்டோஃபைட்னு எதை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஃபீமேல் கேமிட்டோஃபைட்னா யார், எம்ப்ரியோ சாக். அதே மேல் கேமிட்டோஃபைட்னா போலன் கிரெயின். அதை வேறு எப்படி சொன்னேன், மைக்ரோஸ்போர். ஓகே, அதே மாதிரி ஃபீமேல் கேமிட்டோஃபைட் ஆர் எம்ப்ரியோ சாக் ஆர் என்னன்னு சொல்லலாம், மெகாஸ்போர். புரியுதா, கனெக்ட் பண்ண முடியுதா? மைக்ரோஸ்போராஞ்சியம்குள்ளே மைக்ரோஸ்போர்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் போலன் கிரெயின். மெகாஸ்போராஞ்சியம்குள்ளே மெகாஸ்போர் இருக்கும், ஒரு மெகாஸ்போர். மெகாஸ்போராஞ்சியம்குள்ளே ஓவியூல் தான் மெகாஸ்போராஞ்சியம். அப்போது மெகாஸ்போராஞ்சியம்குள்ளே மெகாஸ்போர் இருக்கும், அந்த மெகாஸ்போர் தான் யார், எம்ப்ரியோ சாக். அப்படி இல்லைன்னா ஃபீமேல் கேமிட்டோஃபைட். இந்த ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து டிஸ்டிங்க்டாக இருக்கும். ஓகே, நம்ம சலாசா வரைஞ்சோம்ல, ஸோ இது இப்போதைக்கு ரஃபாக சொல்கிறேன், ப்ராசஸ் முடிஞ்சோன்னா கரெக்டாக பார்க்கலாம். சலாசா படிச்சிங்க இல்லையா, சலாசா படித்ததில் தான் யார் இருப்பா, ஆன்டிபோடல்ஸ் இருப்பாங்க. இது வந்து போலார் நியூக்ளியைன்னு சொல்லுவோம், சென்டரில் இருக்கிறது. மேலே வந்து எக்கு, சைடில் வந்து சினர்ஜிட்ஸ். ஓகே, இங்கே வந்து மைக்ரோபைல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஏசி எம்எஸ்சி. ஏசின்னு என்னது, ஆன்டிபோடலில் யார் இருப்பா, சலாசா. மைக்ரோபைலில் யார் இருப்பா, சினர்ஜிட்ஸ். ஏசி எம்எஸ்சி, வெரி சிம்பிள் ரைட். ஏசி எம்எஸ்சி. ஏசினா ஆன்டிபோடல் சலாசா, எம்எஸ்சி மைக்ரோபைல் சினர்ஜிட்ஸ். வெரி ஈஸி. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரஃப் ஸ்ட்ரக்சர், வீல் அண்டர்ஸ்டாண்ட் மோர் டெப்த். மெகாஸ்போரோஜெனசிஸ், அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் மெகாஸ்போர்ஸை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இது வந்து மெகாஸ்போராஞ்சியம். ஓவியல் பார்த்தீங்கன்னா ஒரு ரஃப் பிக்சர், இதையுமே கவர் பண்ணிடலாம். ஓவியலுங்கிறது என்னது, ஒரு ஸ்மாலான ஸ்ட்ரக்சர். இது எதை அட்டாச் டு பிளேசென்டா. பிளேசென்டாங்கிறது ஓவரிக்கும் ஓவியலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ். ஓகே, ஓவியலுக்கும் எம்ப்ரியோ சாக்கும் நடுவில் யார் இருப்பா, நியூசெல்லஸ். ஓவியலுக்கும் ஓவரிக்கும் நடுவில் யார் இருப்பா, பிளேசென்டா. த பாடி ஆஃப் ஓவியல் ஃபியூசஸ் வித் ஃபியூனிக்கல். எந்த ரீஜனில், ஹைலம்ங்கிற ரீஜனில். Hilum represents junction between ovule and funicle. அதாவது funicle எப்படி இருக்கும், ovule இங்கே இருக்கும்,
பியூனிக்கல் இங்கே இருக்கும். இதோட ஜங்ஷன் பாயிண்ட் தான் யார்? ஹைலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. தென் ஒவ்வொரு ஓவியூலையுமே 2 ப்ரொடக்டிவ் லேயர் இருக்கும், 1 or 2 ப்ரொடக்டிவ் லேயர். ஓகே. பைடெஜ்மிக் இல்லை மோனோடெஜ்மிக் சொல்லுவாங்க, மோஸ்ட்லி 2. அந்த லேயர்ஸை இன்டெக்யூமென்ட் சொல்லுவோம். இன்டெக்யூமென்ட்ஸ் என்ன பண்ணுவோம்? நியூசிலஸ் எல்லா இடத்துலையும் கவர் பண்ணியிருக்கோம் எக்ஸப்ட் அட் சம் பாயிண்ட். அதுக்கு பேர் தான் மைக்ரோபைல். ஆப்போசிட் மைக்ரோபைலுக்கு யார் இருப்பா? சலாசல் போல்னு சொல்லுவோம். என்க்ளோஸ் வித்தின் தி இன்டெக்யூமென்ட்ஸ். இன்டெக்யூமென்ட்ஸ்குள்ளே யார் இருப்பா? நியூசெல்லஸ் இருப்பாங்க. செல்ஸ் ஆஃப் த நியூசெல்லஸ் ஹேவ் abundant ஃபுட் ரிசர்வ். ஏன்? எப்பப்பெல்லாம் நியூட்ரியன்ட் சப்ளிமெண்ட் தருது, நரிஷ்மெண்ட் தருதுன்னு சொல்கிறேன்னா அப்போல்லாம் என்னது? abundant ஆஃப் நியூட்ரியன்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நியூசெல்லஸ்குள்ளே யார் இருக்கா? எம்ப்ரியோசாக். அதாவது இதுதான் உங்கள் எம்ப்ரியோசாக்கு. இதை சுற்றி யார் இருப்பா? நியூசெல்லஸ் இருக்கும். புரிஞ்சுச்சா? ஓகே. தென் an ovule generally has, ஒவ்வொரு ஓவியூல்லையும் ஒரு எம்ப்ரியோ சாக் தான் இருக்கும். அந்த எம்ப்ரியோ சாக்கு ஒரு மெகாஸ்போர்லேருந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே. ஒரு மெகாஸ்போர்லேருந்து ஒரு எம்ப்ரியோ சாக் ஃபார்ம் ஆகும். அது ஒரு ஓவியூல்குள்ளே இருக்கும். இது காமன். இதுக்கு எக்ஸப்ஷனல் கேசஸும் இருக்குது. பட் காமனாக நாம் படிக்க போகிறது இந்த ஒரு டைப் பற்றி மட்டும்தான். லெட்ஸ் லுக் அட் தி டயக்ராம். இப்போது மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் அளவுக்கு ஈஸியாக மெகாஸ்போரோஜெனசிஸ்ன்னு கேட்டால் கிடையாது. பட் ரெண்டுமே ஒரு பாயிண்ட் வரைக்கும் சேம். அப்புறமா டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து ஓவியூல், இது அதோடைய இன்டெக்யூமென்ட்ஸ், சரௌண்டிங்கில் இருக்கிறது நியூசெல்லஸ், சென்டரில் ஃபஸ்ட்டு யார் இருப்பான்னா மெகாஸ்போர் மதர் செல். இப்போ மைக்ரோஸ்போரோஜெனசிஸில் என்ன படித்தோம்? மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருக்கும். மைக்ரோஸ்பொராஞ்சியமுக்குள்ளே யார் இருப்பா? ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ, நிறைய செல்ஸ் இருக்கும். அந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூவில் எல்லாமே மைக்ரோஸ்போர் மதர்ஸ் எல்லாம் மாறும். எல்லாமே டிவிஷன் பண்ணி பாலினேட் ஃபார்ம் பண்ணும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. மெகாஸ்பொராஞ்சியமுக்குள்ளே ஒரு செல் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். அது எப்படி ஃபார்ம் ஆகும்னா, இப்படி ஓவியூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓவியூலுக்குள்ளே இருக்க எல்லா செல்ஸுமே யாராக தான் இருப்பாங்க? இந்த மாதிரி நியூசெல்லார் செல்ஸாக தான் இருப்பாங்க. ஒரு ப்ராப்பர் ஸ்டிமுலஸ் வந்ததுக்கப்புறம் எம்எஸ்சி ஏசி ஆன்டிபோடல் சினர்ஜிட் மைக்ரோபைலில் ஆன்டிபோடல் சலாசா மைக்ரோபைல் சினர்ஜிட். எப்போ இந்த மைக்ரோபைல் ரீஜன்லேருந்து ஸ்டிமுலஸ் வருதோ அந்த ஒரு செல் மட்டும் நல்லா பெருசாகும். அந்த செல்லுக்கு பேர் என்னதான்? மைக்ரோஸ்போர் மதர் செல், எம்எம்சி அப்படின்னு சொல்லுவோம். மெகாஸ்போர் மதர் செல், எம்எம்சி. புரியுதா? ஒரு ஓவியூல் இருக்குது, அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு இனிஷியலாக எப்படி அங்கே ஸ்போரோஜினஸ் டிஷ்யூன்னு சொன்னோம், அது மாதிரி இங்கே என்ன இருக்கும்? நியூசெல்லஸ் டிஷ்யூ தான் ஃபுல்லாக இருக்கும். மைக்ரோபைல் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு செல் மட்டும் என்ன ஆகும்? பெருசாக ஆரம்பிக்கும். அந்த ஒரு பெருசாகிற செல் இருக்குல்லையா, அதுக்கு பேர் மெகாஸ்போர் மதர் செல். அந்த ஒரு மெகாஸ்போர் மதர் செல்லோட ப்ளாய்டி என்னது? ரொம்ப இம்பார்ட்டண்ட், 2n. நியூசெல்லஸோட ப்ளாய்டி என்னது? 2n. ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ணும்? மியோசிஸ் பண்ணும். மியோசிஸ் பண்ணும்போது மியோசிஸ் 1 மியோசிஸ் 2ன்னு 2 மியோசிஸ் நடக்கும்னு படிச்சிருக்கோமா? ஸோ மியோசிஸ் 1 நடக்கும்போது ஈக்குவேஷனல் டிவிஷன். ஸோ இதுவும் 2n இருக்கும், இதுவும் 2n இருக்கும். 2 செல் இருக்கனால டயர்ட், டைனா 2. அப்போ மெகாஸ்போர் டயர்ட். அங்கே வந்து மைக்ரோஸ்போர் டெட்ரட் அப்படின்னு படித்தோம். ஏன்னா 4, இங்கே எத்தனை இருக்குது? 2. அப்போ மெகாஸ்போர் டயர்ட். மைக்ரோஸ்போர் டெட்ரட்னா 4 மைக்ரோஸ்போர், மெகாஸ்போர் டயர்ட்னா 2 மெகாஸ்போர். அதுக்கப்புறம் திரும்பவும் இங்கே என்ன நடக்கும்? மியோசிஸ் 2 நடக்கும். மியோசிஸ் 2 முடிஞ்சாலே எத்தனை செல் ஃபார்ம் ஆகும்? 4 செல்ஸ் ஃபார்ம் ஆகும். ப்ளாய்டியோட ஃபார்முலா என்னது? ப்ளாய்டி இஸ் ஈக்குவல் டு half into இனிஷியல் ப்ளாய்டி. இனிஷியல் ப்ளாய்டி எவ்வளோ? 2n. half into 2n is equal to n. அப்போ அதில் இருக்க ஒன்னோட ப்ளாய்டியுமே n. அப்போ 4 மெகாஸ்போர் டயர்டு, மெகாஸ்போர் டெட்ரட். இப்போது மைக்ரோஸ்போரோஜெனசிஸ்க்கும் மெகாஸ்போரோஜெனசிஸ்க்கும் ஒரு கீ டிஃப்ரென்ஸ் வரும். என்ன டிஃப்ரென்ஸ்? மேல் பொறுத்த வரைக்கும் ஒரு மைக்ரோஸ்போரில் இருந்து 4 பொலன் கிரெயின் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னு சொன்னேன்? நல்லா திக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒட்டியே இருக்கும். டீஹைட்ரேஷன் ஆகும்போது 4மே தனியாக போயிடும். ஆனால் இங்கே இந்த 4ல் 1 தான் சர்வைவ் ஆகும், மித்த 3மே அழிஞ்சு போயிடும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் டீஜெனரேட். புரிஞ்சுதா? 4 மைக்ரோஸ்போர் மதர் செல் இருக்கும்,
சார் 4 மெகாஸ்போர் மதர் செல். ஒரு மெகாஸ்போர் மதர் செல்லில் 4 மெகாஸ்போர் ஃபார்ம் ஆகும். அந்த 4 மெகாஸ்போரில் ஒன்று தான் சர்வைவ் ஆகும். மோஸ்ட்லி மைக்ரோபைலாரெண்டில் இருக்கிறது சர்வைவ் ஆகும். சில இதில் ஆன்டிபோடல், பட் மோஸ்ட்லி மைக்ரோபைல் தான். மிச்சது எல்லாமே டீஜென்ரேட் ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி டெவலப்மெண்ட்டுக்கு பேர் என்னென்னா மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவியலுக்குள்ளே நியூசெல்லஸ் இருக்கும். அதில் ஒரு செல் மட்டும் பெருசாகும், அதுக்கு பேர் மெகாஸ்போர் மதர் செல். அந்த மெகாஸ்போர் மதர் செல்லில் மியாசிஸ் நடக்கும்போது ஃபஸ்ட்டு மியாட்டிக் டிவிஷன் முடிஞ்சோடனே மெகாஸ்போர் டயட், அடுத்த மியாசிஸ் நடக்கும்போது மெகாஸ்போர் டெட்ரிட். இந்த 4ல் 3 அழிஞ்சிரும், 1 தான் இருக்கும். அந்த 1க்கு பேர் தான் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் ஆர் எம்ப்ரியோசாக் ஆர் ஃபீமேல் கேமெட்டோஃபைட். ஓகே, மேலே எழுதுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதோட இந்த ஆர், ஏன்னா நிறைய நேம்ஸ் இருக்கிறனால ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். 4மே மெகாஸ்போர் தான், ஆனால் 1 மட்டும் தான் சர்வைவ் ஆகும். ஸோ ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் ஆர் ஃபீமேல் கேமெட்டோஃபைட். ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் இல்லைன்னா ஃபீமேல் கேமெட்டோஃபைட், அப்படி இல்லைன்னா எம்ப்ரியோசாக். இந்த 3 நேம்லையுமே எதை வேணால் எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட்ஸில். ஜஸ்ட் ரிமெம்பர், இது ஒவ்வொரு பாயிண்ட்டுமே இம்பார்ட்டண்ட். இதில் நான் சொல்கிற ஆர் போட்டு சொல்கிற நேமாக இருக்கட்டும், எது வேணால் கொஷின்ஸாக கேட்கலாம். இப்போ அந்த ஒரு மெகாஸ்போர் மதர் செல்லை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா? இப்படி 4 செல் இருந்தது, மெகாஸ்போர் டெட்ரட். இதில் என்ன ஆகிட்டு 3 அழிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஒரு செல்லோட ஸ்டோரியை தான் இங்கே சொல்ல போகிறோம். இந்த ஒரு செல்லில் என்ன ஆகும்? முதல்ல அதோட நியூக்ளியஸ் 2 ஆகும். வெறும் நியூக்ளியஸ் மட்டும் டிவைட் ஆனால் அதுக்கு பேர் என்னது? கேரியோகைனசிஸ். கேரியோகைனசிஸ் தான் முதல்ல நடக்கும். கேரியோனா நியூக்ளியஸ், கைனசிஸ்னா டிவிஷன். முதல்ல நியூக்ளியஸ் மட்டும் டிவைட் ஆகும். சரியா? ஒரு நியூக்ளியஸ் டிவைட் ஆகி 2, அந்த நியூக்ளியஸ் டிவைட் ஆகி 2, இங்கே 2, திரும்பவும் ஒவ்வொரு நியூக்ளியஸும் 2 டிவைட் ஆகும். ஸோ மொத்தம் 8 நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும். ஆனால் எத்தனை செல் தான் இருக்கும்? 7 செல் தான் இருக்கும். இதுக்கு பேர் 8 நியூக்ளியஸ் அண்ட் 7 செல்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை நியூக்ளியஸ்? 8 நியூக்ளியஸ், ஆனால் 7 செல் தான். இப்போ பாருங்கள், இந்த 8 நியூக்ளியஸ் எப்படி ரீஅரேஞ்ச் ஆகும்னா, இந்த 8ல் 3 ஒரே போலில் இருக்கும். ஆன்டிபோலில் என்னது? சலாசா. 1 மட்டும் சென்டருக்கு வரும். அதே மாதிரி கீழேயும் 3மே அரேஞ்ச் ஆகிக்கும், 1 மட்டும் சென்டருக்கு வரும். சென்டரில் வர 2யுமே என்னன்னு சொல்லுவோம்? 2 போலார் நியூக்ளியை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்னரில் இருக்கிறது என்னாகும்? ஒன்று சுற்றி வால் ஃபார்ம் ஆகும். ஓகே, வாலில் ஃபார்ம் ஆகிற 3க்குமே பேர் ஆன்டிபோடல்ஸ். சலாசானா ஆன்டிபோடல், ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்ரோபைல்னாலே சினர்ஜிட், எம்எஸ்சி, ஏசி ஆன்டிபோடல். அதுக்கப்புறம் 2 சினர்ஜிட்டு, 2 synergids, ஒரு எக்ஸல். மொத்தமாக இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா எக் அப்பேரட்டஸ். இந்த சினர்ஜிட்டுக்குள்ளே என்ன இருக்கும்னா ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ் அப்படிம்பாங்க. அது எதுக்குன்னா நம்ம போலன் கிரெயின் வரும்போது அதை கைட் பண்ணி ப்ராப்பராக உள்ளே கொண்டு போகிறதுக்கு. ஓகே, ஸோ ஒரு செல்லில் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். முதல் மியாசிஸில் 2 மைட்டாசிஸ் தான். இது எல்லாமே மைட்டாசிஸ் டிவிஷன். செகண்ட் மைட்டாசிஸ், தேர்ட் மைட்டாசிஸ். மொத்தம் எத்தனை மைட்டாசிஸ் நடக்கும்? 3 மைட்டாசிஸ். மைட்டாசிஸ்னால் ஸ்பெசிஃபிக்காக கேரியோகைனசிஸ் மட்டும், நியூக்ளியஸ் மட்டும் டிவைட் ஆகும், சைட்டோபிளாசம் டிவைட் ஆகாது. 8 நியூக்ளியஸ் வந்ததுக்கப்புறம் 3 மைக்ரோபைலார் எண்டில் சினர்ஜிட் அண்ட் எக்ஸெல் ஃபார்ம் பண்ணும், 3 ஆன்டிபோடல் ஃபார்ம் பண்ணும், நடுவில் 2 போலார் நியூக்ளியை. ஸோ எத்தனை செல்ஸ் இருக்குது? 3 antipodals, 2 synergids, 1 egg cell, 1 central cell. கவுண்ட் பண்ணுங்கள், 3, 4, 5, 6, 7, மொத்தம் 7 செல்ஸ். ஆனால் எத்தனை நியூக்ளியஸ்? ஆன்டிபோடல் ஒவ்வொரு செல்லில் 1, சினர்ஜிட்டில் ஒவ்வொன்றில் 1, எக்ஸலில் 1,
சென்ட்ரல் செல்லில் 2 மொத்தம் 3 4 5 6 7 8 மொத்தம் 8 நியூக்ளியஸ். புரிஞ்சிச்சா? இதுதான் ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். மைக்ரோஸ்போரோஜெனசிஸ்னால் ஒரு நியூசெல்லார் செல் பெருசாகி மெகாஸ்போர் மதர் செல்லாக மாறும். அதில் மியாசிஸ் நடந்து 4 செல் ஃபார்ம் ஆகும். அதில் 1 மட்டும் இருக்கும், மிச்சம் 3மே அழிஞ்சிரும். அந்த ஒரு செல் பெருசாகிறது தான் மெகாஸ்போர். அந்த மெகாஸ்போருக்குள்ளே 3 மைட்டோசிஸ் டிவிஷன் நடந்து இவ்வளோ நியூக்ளியஸ் ஃபார்ம் பண்ணும். அப்புறம் இந்த ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷனுக்கு வந்துடும். அவ்வளோதான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் இந்த லெசனில் இந்த கான்செப்ட்லேருந்து எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. புரிஞ்சிச்சா? The process of formation of megaspore from what? Megaspore mother cell. Microspore mother cell and the microspore vanda microsporogenesis, megaspore mother cell and the megaspore vanda megasporogenesis. Ovules generally differentiate a single megaspore mother cell in the micropylar region of nucellus. So nucellus la irukka oru nucellus micropylar region la irukka oru nucellus cell perusagi megaspore mother cell ah maarum. அந்த லார்ஜ் செல் என்ன இருக்கும்? சைட்டோபிளாசம் டென்ஸாக இருக்கும், நியூக்ளியஸ் ரொம்ப திக்காக இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 இடத்துல இதை பார்க்கலாம். ஒன்று எங்கெங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் நியூட்ரிஷன் ஃபங்க்ஷன் இருக்கோ அங்கே நியூக்ளியஸ் வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்கும், சைட்டோபிளாசம் திக்காக இருக்கும். அப்படி இல்லை நெக்ஸ்ட்டு ஜெனரேஷனுக்கு அதை நம்ம கொண்டு போனாலும் சைட்டோபிளாசம் திக்காக இருக்கும், நியூக்ளியஸ் ப்ராமினெண்ட்டாக இருக்கும். மெகாஸ்போர் மதர் செல் அண்டர்கோ மியாட்டிக் டிவிஷன். ஓகே, மெகாஸ்போர் மதர் செல் மியாசிஸ் போகிறனால தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஓகே, எம்எம்சியில் என்ன நடக்கும்? மியாசிஸ் 1. மியாசிஸ் 1 நடந்தால் என்ன வரும்? மெகாஸ்போர் சொல்லுங்கள், மெகாஸ்போர் டயர்டு 2 செல் வரும். திரும்ப மியாசிஸ் 2 நடக்கும்போது மெகாஸ்போர் டெட்ரட். ஓகே, ஏன் இப்படி நடக்குது? இப்போ இதோட ப்ளாய்டி 2n இருக்கும். ஃபஸ்ட்டு மியாசிஸ் டிவிஷனில் அப்படியே இருக்கும். அடுத்ததில் ஃபார்முலா என்னது? ஹாஃப் இன்ட்டு ப்ரீவியஸ்னால் n. அப்போ அந்த ப்ளாய்டியை குறைக்கிறதுக்காக, ஏன்னா மைக்ரோஸ்போரில் என்ன இருக்கும்? மைக்ரோஸ்போரோட ப்ளாய்டி நேற்று என்ன பார்த்தோம்? n. இது என்னது? இதுவும் என்ன இருந்தால் தான் n+n 2n வர முடியும். ஒருவேளை இப்படி நடக்கலைன்னா இது 2n-ஆகவே இருக்கும். n+2n 3n. இந்த மாதிரி ஒரு அப்நார்மாலிட்டி க்ரியேட் ஆகிடும். அந்த அப்நார்மாலிட்டி க்ரியேட் ஆகாமல் இருக்க தான் இந்த மியாசிஸ் நடக்குது மெகாஸ்போர் மதர் செல்லில். ஓகே, மியாசிஸ் இஸ் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் 4 மெகாஸ்போர்ஸ். அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல அந்த ஸ்டோரி தான். 4 மெகாஸ்போரில் 1 மட்டும் பெருசாக, 1 மட்டும் இருக்கும், மிச்சம் 3மே டீஜென்ரேட் ஆகிடும். ஓகே, so I hope you understood the concepts. ஏதாவது டவுட் இருந்தால் you can put in the comment section. And இந்த வீடியோ நோட்ஸ் வேணா you can also tell it in comment. I'll post it in WhatsApp group. Thank you for watching. Happy learning. See you in the next video. Bye.